ஐசிஎஃப் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழர்களை வேலைவாய்ப்பு புறக்கணிக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டில் தமிழர்கள் 8% கூட வேலைவாய்ப்பில் நியமனம் செய்யலை. திட்டமிட்ட தமிழர்கள் புறக்கணிப்பு. இன்றைக்கி ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி தேர்தலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டுக்காரர்கள் தான் அப்பாயின் பண்ணுறாங்க. சென்னை ஆர்ஆர்பியில் குறிப்பாக 90% வடநாட்டுக்காரர்கள் தான் அப்பாயின் பண்ணுறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி இருக்குது. ஆனால் அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்களை பெரும்பான்மையாக பணி நியமனம் செய்கிறாங்க. தென்னக ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இது புறக்கணிப்பு, தமிழர்களை புறக்கணிக்கிற போக்கு தான் இதை நாம் வெட்ட வெளியாக பார்க்க முடியுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி தென்னக ரயில்வேயில் 2 ஆர்ஆர்பி இருக்குது. மற்ற ரயில்வேலாம் ஒரே ஒரு ஆர்ஆர்பி தான், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒன்று தான் இருக்குது. ஆனால் தென்னகத்தில் பொறுத்த வரைக்கும் 2 ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது. திருவனந்தபுரம் ஆர்ஆர்பி, சென்னை ஆர்ஆர்பின்னு இருக்குது. திருவனந்தபுரம் ஆர்ஆர்பியில் 70% மலையாளிகள், அந்த மண்ணை சார்ந்தவர்கள் நியமனம் செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை ஆர்ஆர்பியில் 90% வடநாட்டுக்காரர்கள் தான் இங்கே நியமனம் செய்கிறார்கள். தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் இது வெளிப்படையாக இது ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி வந்து வடநாட்டுக்காரர்களுக்கு சார்பாக வினாவிடைகள் எல்லாம் அவுட் பண்ணி அவங்களுக்கு வெற்றி பெறும் வகையில் தான் துணையாக நிற்கிறாங்க. எனவே அவர்கள் ஆர்ஆர்பி ஆர்ஆர்சி தேர்வு மீது சிபிஐ விசாரணை வேண்டும். அது மட்டும் இல்லை, ஐசிஎஃப்ல 98ஆம் ஆண்டு 1998ஆம் ஆண்டிலிருந்து பயிற்சி பணி முடித்தவர்கள் 3500 பேர் இருக்கிறாங்க. ரயில்வேயில் பயிற்சி பணி முடித்தவர்கள் 1500 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் பயிற்சி பணி முடித்தவர்கள் இருந்தும் 1998லேருந்து இன்னைக்கு 2013 வரைக்குமான இவர்களுக்கு எந்த விதமான வேலைவாய்ப்பும் கொடுக்கவில்லை. ஆனால் 2012 வரைக்கும் மற்ற மாநிலங்களில் மற்ற மண்டலங்களில் 2012 வரைக்கும் பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறாங்க. இது முழுக்க இரண்டக போக்காக இருக்குது. தமிழ்நாட்டில் தான் நம்ம இந்தியாவில் வாழ்கிறோமா இலங்கையில் வாழ்கிறோமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. நாங்கள் தமிழ்நாட்டை பிறந்தது தான் குற்றமா என்ற கேள்வி நம்ம முன்னே எழுந்திருக்கு. இந்தியாவில் நாம் ஒரு குடிமகனா இல்லைனா அகதியாக வாழ்கிற இரண்டாந்தர குடிமக்களா என்ற ஒரு கேள்வி நம்ம முன்னே எழுந்திருக்கு. அந்த வகையில் தான் இந்த பேரணியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஒரு புதுசாக ஒரு பணியாளரை நியமிக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் செலவாகும். ஆனால் இந்த பயிற்சி முடித்த பணியாளர்களை நியமித்தா எந்த ஒரு ரூபாய் கூட செலவில்லை. அப்போ மக்களுடைய வரிப்பணம் ஏன் வீண் பண்ணுறாங்க? மக்களுடைய வரிப்பணம் மட்டும் வீண் பண்ணல, 5000 பயிற்சி பண்ணி முடித்த பயிற்சியாளர்களுடைய வாழ்க்கையை வீண் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 24 பேர் தற்கொலை பண்ணி இது வரைக்கும் செத்துருக்கிறாங்க. இந்த தற்கொலை தொடர வேண்டுமா அப்படின்ற கேள்வியோட பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம்லாம் செஞ்சிட்டோம். இப்போ மனு கொடுத்துட்டோம். இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை. இந்திய அரசு தெளிவாக ஒரு சிரிப்பாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆகவே தமிழக முதல்வரை நம்பி தமிழக முதல்வர் தொடர்ந்து தமிழர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவரை நம்பி அவரிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். அவர் இந்திய அரசை வலியுறுத்த வேண்டும், இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும், அவர் தமிழ் தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை மீட்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் கோட்டை நோக்கி இந்த பேரணியை சென்று முதல்வரிடம் மனு கொடுக்கிறார். பொதுச் செயலாளர் தமிழர் எழுச்சி. ரொம்ப நன்றி.